ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா இப்போ வந்து ஒரு வழியாக கோர்ட்டில் வந்து மனு கொடுத்தாச்சு. ஆனால் அலைச்சல் தான் இருந்தாலும் அவ்வளோ அலைச்சலும் என்னோடய கஷ்டங்கள் முடிவுக்கு வருதா, அலைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் அலைஞ்சேன். பிள்ளையை தூக்கிக்கிட்டு பையையும் தூக்கிக்கிட்டு நான் ஒட்ட மனுஷியாக ஒரு 1/2 கிலோமீட்ரு வரும்னு நினைக்கிறேன், எப்படியும் 1 கிலோமீட்ரு வரும்னு நினைக்கிறேன். தாலுகா ஆஃபீஸுக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சி நான் மண்ணு கொடுத்துட்டு இப்போ தான் வந்து இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாப்பா இருக்கா, பாப்பா இருக்காங்க. இனிதான் நாங்கள் வந்து சாப்பிடணும். இங்கே அம்மா உணவு வருவோம். இங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வெயில் தோற விட்டு போகணும். ஏன்னா வெயில் அதிகம். அவங்க நம்பரெல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. எங்கேயும் வரமாட்டேன்னு சொன்னாங்கல்ல, ஸ்டேஷனுக்கு வரல, கோர்ட்டில் போட்டால் வந்து தானே ஆகணும். வரலன்னா என்ன ஆகுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அவங்க வரலன்னா அவங்க இஷ்டம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்ம கொடுக்குறத கொடுத்தாச்சு. எனக்கு ஒரு பக்கம் மனசு நிம்மதியாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்குவேன். ஏன்னா எனக்கு வேணாங்கிறதுல நான் முடிவாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பிள்ளையோட கஸ்டடி வந்து அம்மாக்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அதெல்லாம் எங்களால் முடியாது அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லலான்னு இருக்கேன்னா, பிள்ளையோட கஸ்டடியை நான் அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். என் உயிரே போனாலும் அவங்கக்கிட்ட வந்து என் பிள்ளைய வந்து நான் விட மாட்டேன். அவள் வந்து பத்திரமா ஒரு சேஃப்டியான அவளுக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் அவள் அங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவளுக்கு இஷ்டம் எங்கேயோ, அதுக்கப்புறம் அவள் முடிவை கேட்டு இது பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா அவளுக்கு இப்போ எதுவும் தெரியாது. அப்படிங்கிற போது அந்த அவங்கக்கிட்ட அவங்க கஷ்டத்துக்கு நான் அனுப்ப மாட்டேன். அது நான் உண்மையான மனசோட அதில் நான் தெளிவாக இருக்கேன். அவங்கக்கிட்ட விட மாட்டேன். விட்றதா இருந்தால் நான் விட்டுருப்பேன். நான் கோர்ட்டுக்கெலாம் நான் வந்திருக்க மாட்டேன். அவளை தான் கேட்டுட்ருக்காங்க. கோர்ட்டுக்கு வராமலே நான் அவளை கொடுத்துட்டு என்னையே போகன்னு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு நான்லாம் முக்கியம் இல்லை, குழந்த முக்கியம். நான் எதுக்காக கோர்ட்டுக்கு வந்தேன்னா, என்னை வந்து வாழ விடாமல் எங்கேனாலும் ஏன் பொண்டாட்டி நான் என்னனாலும் பண்ணுவேன், கேட்குறக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து பேசுகிறதுக்கு வழி இல்லாமல் போயிடுதில்ல. அதனால் நான் வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து தான் ஆகணும். வரலனாலும் என் பக்கம்தான் கேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதனால் பார்க்கலாம்.